சுவாமியே சரணமையப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ஐயப்பன் பக்தர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்கள். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. ஒரு நல்ல விஷயம், நமது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வி சித்தாமூர் கிராமத்தில் ஒரு அற்புதமான ஐயப்பனுடைய ஆலயம். 18 படிகளோடு ஐயப்பனுக்கு அற்புதமான ஆலயம். நம்ம ஐயப்பனுக்கு ஆலயம் அப்படின்னாலே கோலாகலம் தான். அந்த வகையிலே 18 படிகளோடு அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் வருகிற இந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இங்கே என்ன விசேஷம்னா, நீங்கள் விரதம் இருந்து 42 நாள் 41 நாள் விரதம் இருந்து இருமுடி எடுத்து இந்த 18 படிகளில் ஏறி ஐயப்பனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அதாவது சபரிமலையில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பூஜைகள் எல்லாம் இங்கே நடைபெற இருக்கிறது. எங்கள் மதிப்பிற்குரிய குருசாமி குணசேகர சுவாமி மற்றும் அவரது குழுவினர் இந்த விழாவை, இந்த ஆலயத்தை நிர்மாணித்து ஒரு அற்புதமான கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக என்னுடைய சிஷ்யன்னு சொல்லலாம், விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் திருக்கோவிலூரை சார்ந்த விக்னேஸ்வரன் அவர்களும் இதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். எனவே ரொம்ப சந்தோஷம். அங்கே ஆகஸ்ட் 31ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு என்னுடைய பக்தி நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே எல்லாரும் இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே 31ஆம் தேதி கலந்து கொண்டு மாலை நடைபெறவிருக்கும் இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு ஐயப்பனுடைய அருளை பாடி, ஐயப்பனுடைய புகழை பாடி, ஐயப்பனுடைய அருளை பெறும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் 31 காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நமது கண்டாச்சிபுரம் வட்டத்தில் வி சித்தாமூர் கிராமத்தில் ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேகம். நாம் அங்கு சந்திப்போம். சுவாமியே சரணமையப்பா.